முன்னாடிலாம் போராட்டம் நடக்குதுன்னா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க. இந்த மாநிலங்கள் மாதிரி நம்ம வந்து போராட்டம் பண்ணோம், இவங்க போராட்டம் பண்ற மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. அந்த எண்ட் ரிசல்ட்டை போயிட்டு அடையிற வரைக்கும் இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் என்னென்ன? பெங்காலு, பஞ்சாப், இந்த சவுத் இந்தியால தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான மாநிலமா பார்க்கப்பட்டது. 1965 தொடங்கி சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், 2017 நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் அந்த அளவுக்கு சம்பவங்களை பண்ண இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அங்க நீட்டுக்கு எதிராக அந்த போராட்டம் பண்றாங்க. யாரை எதிர்த்து பண்றாங்களா? டிவிக்கு அரசாங்கத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்ச், என்ன ஸ்கோரு, எந்த டீம்னே தெரியாம இந்த கொத்தடிமைங்க பண்ற இந்த கூத்தெல்லாம் பார்க்கக்குள்ளார போதுண்டா சாமி, நம்ம இந்த தமிழ்நாட்டை விட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு செட்டில் ஆயிடலாம். ஏன்னா அந்த மாதிரியான தரமான சம்பவங்களை அந்த டெல்லியில வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜெனியூனான போராட்டத்தை அங்க வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இவனுங்களுடைய இந்த கூத்துக்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லூசுத்தனமா என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. எதுக்காக? நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, டிவிக்கு ஆட்சியை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் இப்போ ஒண்ணு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அதாவது என்னன்னா, நீட்டை யாரு கொண்டு வந்தா? பிஜேபி அரசாங்கம் தான் இங்க அபிஷியலா வந்து கொண்டு வந்தது. என்னதான் காங்கிரஸ் வந்து அதற்கு உண்டான வேலைகளை முன்னெடுத்தாலும் அதை கொண்டு வந்தது பிஜேபி தான். அவங்கள எதிர்த்து தானே வந்து போராடணும். போன 5 வருஷம் ஆட்சியில இதற்கு எதிரான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம ஒரு 39 எம்பிகளை வந்து கையில வச்சிருக்காங்க. ஏதாவது போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்ல இதற்குண்டான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கலாம். அப்பெல்லாம் எதுவுமே கொண்டு வராம தத்தியாட்டம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இப்ப ஸ்டேட்ல மட்டும்தான் வந்திருக்காங்க. டிவிக்கு வந்து ஒரு 60-70 நாள் தான் ஆகுது. அவங்கள புடிச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் பாப்போமா? இந்த ரஞ்சித், இந்த அமீர், இங்க ஒரு 4 படத்துக்கு மியூசிக் போட்டு ஒருத்தவன் சுத்திக்கிட்டு இருப்பான், அந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரு. இவங்க எல்லாம் மேடை போட்டு நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும், இந்த நீட் கொண்டு வந்ததுக்கு டிவிக்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? ஏன் வந்து இவங்களை வந்து இந்த மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, இன்னைக்கு இவங்களை எல்லாரையும் கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு சாட்சி தான் இவங்க பண்ண இந்த வேலைகள்லாம். அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். டைரக்டர் அமீர் அவர் என்ன சொல்றாருன்னா, போன தடவை 5 வருஷம் ஆட்சி நடந்தப்ப நீட் ஒழிக்கிற ரகசியம் என்கிட்ட இருக்கு, நான் வந்தா நீட்டை ஒழிச்சிரும் அப்படின்னு சொன்னவங்களும் நீட்டு ஒழிக்கல. இப்போ ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அனிதா அவர்கள் இறந்த பிறகு போயிட்டு பார்த்தவரு, ஆனா அவராலையும் வந்து இங்க நீட்டை வந்து ஒழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல சொல்றாராம், டிஎம்கேவே அடிக்கிறேன், நானு டிவிக்கேவே அடிக்கிறேன், பாத்தீங்களா நான் நடுநிலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாராம். அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்துல, அவங்களும் செய்ய மாட்டாங்க. ஆடா பாவிங்களா, நீட்ன்றது சென்ட்ரல் மெடிக்கல் போர்டுக்கு உண்டான ஒரு விஷயம். அங்க மாநில பட்டியல அந்த எஜுகேஷன் கிடையாது, மத்திய அரசோட கையில இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன், இது கூடமா தெரியாம இருப்பாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படியாவது டைவர்ட் பண்ணி இங்க டிவிக்கு பக்கம் திருப்பணும், இந்த ஆட்சிக்கு மேல ஒரு அதிருப்தியை இங்க கொண்டு வர பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க 60 நாளே தான் ஆயிருக்கு இந்த ஆட்சி வந்து. இருந்தாலும் நாங்க விட மாட்டோம்பா, இந்த நீட்டு வந்தது காரணம் டிவிக்கு ஆட்சி தான். இவராச்சும் பரவாயில்ல, ஏதோ இந்த நீட்டை குறிச்சு பேசுறாரு. அங்க இன்னொரு டைரக்டர் நம்மளுடைய ரஞ்சித், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஒரு இடத்துல அம்பேத்கர் சிலை வைக்க பார்த்தாங்க, அதை வந்து எல்லாரும் தடுத்திருக்காங்க, அதுல சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன டிவிக்கு அரசாங்கம், நீங்க ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம் இதுதானா அப்படின்ட்டு இந்த டாபிக்குக்கும் இவர் பேசின அந்த டாபிக்கும் 1% கூட சம்பந்தமே கிடையாது. என்னென்னத்தையோ வந்து அங்க வந்து பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. முடியல, ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்க போய் உதயா தலைமையில அங்க போயிட்டு வந்து பேசுறாங்க. நீட் அந்த எக்ஸாமுக்கு உண்டான அந்த விஷயத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க. அதை தவிர்த்து மத்த என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் வந்து பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ராஜ்மோகன் அமைச்சர் அவரை குறிச்சு பேசுறாரு, இந்த தலித் அரசியல், இந்த ஜாதி மத அரசியலை பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, போன ஆட்சியில நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் நடந்தது,
இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்தது, தலித்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. அப்பெல்லாம் தூங்கி இருந்துட்டு திடீர்னு விழுப்பு வந்த மாதிரி இப்போ வந்து கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. சரி, இப்பதான் அந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது, இதுல வந்து நீங்க கலந்துக்கிறீங்க, பேசுறீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்டுக்கு உண்டான விஷயங்களை தானே பேசணும். இந்த நீட் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய நிலையை குறித்து தானே பேசணும். ஏன் இந்த நீட் எக்ஸாம் இங்க தேவையே இல்லாத ஒரு ஆணி, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை குறித்து தானே பேசணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராபகண்டா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து இங்க எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. இது நீட் எதிர்ப்பு கிடையாது, 100% டிவிக்கு எதிர்ப்பு. பொறாமையில பொங்கி தவிக்கிறாங்க. இந்த ஜேம்ஸ் வசந்தன் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாநிலம் அறிவார்ந்த மாநிலம் அப்படின்லாம் யாரும் வந்து வெளியில கிளைம் பண்ணிக்காதீங்க. பக்கத்து தெருவுல போயிட்டு பாருங்க. நம்ம இங்க நீட்டுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஜனநாயகன் படம் டிக்கெட்டுக்காக எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யாரு, வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித் மற்றும் பல சினிமாக்காரர்கள் எல்லாரையும் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு சினிமாவை எதிர்த்து இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காராம். சினிமான்றது ஒண்ணு இல்லைன்னா இவரோட கெரியரே ஒண்ணு கிடையாது. இவர் மியூசிக் பண்ணதே ஒரு 4 படம் தான் வைங்களேன். அதுலயும் தப்பி தவறி ஏதோ ஒரு 4 பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. அதை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பண்ற அலப்பறம்லாம் இருக்கு, சொல்லி மாளாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, தொடர்ந்து விஜய் அவர்களையும் அவருடைய ஆட்சியும் விமர்சித்து வராரு. ஓட்டு போட்டவங்களாம் அறிவு இல்லாதவங்களாம் எல்லாரும் போயிட்டு படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இதே மாதிரியான இன்சிடென்ட்லாம் பல நடந்திருக்கு. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பேசணும்னா, கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. தூய்மை பணியாளர்கள் மற்ற பல்வேறு போராட்டங்கள்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான MK ஸ்டாலின் வந்து அப்போ போயிட்டு அந்த படத்தை வந்து பாராட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு திரையரங்கில் முதல்வர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தகவல், காவல்துறையில தான் எனக்கு தகவல் சொல்றாங்க. அதை வச்சுதான் பதிவிட்டேன். இரவு 11 மணிக்கு லோகேஷ் கனகராஜ் நன்றி படம் பார்த்ததுக்குன்னு. எதனால, வேற எதனாலும் கிடையாது. எனக்கு ஒரு விளம்பர வீடியோ ஒன்று பண்ணி கொடுப்பா, என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசு, நான் வந்து உன் படத்துக்கு ப்ரொமோட் பண்றேன் அப்படின்ற அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான். நம்மளே பார்த்துருப்போம், அந்த விளம்பரம் தான் வந்திருக்கு இல்லையா. MK ஸ்டாலின் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, யாரு, ரஜினிகாந்த் வந்து சொல்லுவாரு, அந்த விளம்பரத்தை போட்டு அறுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விளம்பரம் பண்ணதுக்காக சரி இது ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுட்ட, சரி எப்படியோ வந்து பார்த்து தொலைற அப்படின்ட்டு அந்த படத்தை போயிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. ஸோ அவரு தான் இன்னைக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து இந்த கேள்விகளை வந்து எழுப்புறாராம். இந்த ஜேம்ஸ் வசந்தன் பக்கத்துல பாருங்க, படங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, அங்க போயிட்டு இளைஞர்கள்லாம் அவங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான விஷயங்களை குறித்து தான் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி இங்க போராட்டத்துக்கு நம்மளால இட்டு வர முடியாது. அதே மாதிரி ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த படம் நீ வந்து பார்த்தே ஆகணும், தியேட்டர்ல பார்த்தே ஆகணும், இந்த படம் ஜனநாயகன் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு, நெட்ல இல்லீகலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுல எல்லாம் நீ பார்க்க கூடாது, தியேட்டர்ல வந்து தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ப்ரொட்டஸ்டுக்கு நீ வந்து கலந்துதான் ஆகணும் அப்படின்றதையும் நம்மளால இங்க சொல்ல முடியாது, நம்ம கிளைம் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, அவங்கவுங்களுக்கு என்ன உண்டான வேலையோ அதை தான் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம இங்க பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட முடியுமா? அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு உண்டான வேலைகளை அவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எஜுகேட் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி யுனைட், எஜுகேட், அஜிடேட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ எஜுகேட் பண்றது தான் நம்மளுடைய வேலை. ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை திணிச்சா அது வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ் வந்து தராது. அது புரியாம தான் இங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போராட்டத்துக்குலாம் இவங்க மாணவர்கள்லாம் வந்து கலந்துக்கலன்னு சொல்றவங்க, போராட்டத்துக்கு வந்த ஒருத்தவங்கள அடிச்சு வந்து துரத்தி இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. இந்த சனம் செட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை, அவங்க டிவிகேக்கு ஆதரவான சில வீடியோக்கள், பேச்சுக்கள்லாம் விட்டுட்டு வராங்க. அவங்க சமீபத்தில் வெளியான ஜனநாயகன் படத்தை போயிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்த கையோட
இந்த ப்ரொட்டஸ்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்ல நம்ம கலந்துக்கிட்டு ஏதாவது பேசுவோம்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதா என்னன்னு தெரியல, இந்த ப்ரொட்டஸ்ட்ன்றதே இந்த கொத்தடிமைகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு டிராமா கம்பெனி. இதுல உண்மையாலுமே இந்த நீட்டுக்கு எதிராக போராடுறவங்க, மாணவர்களுடைய நலனுக்காக பாடுபடுறவங்க யாரும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ராபகண்டாவை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிவிகேக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பொண்ணும் அப்படின்ட்டு சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஊப்பிகளும் அவங்களுடைய அடிவரடியா இப்ப புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்க நம்மளுடைய தம்பிகளும் இவங்க தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம இன்னோசென்ட்டா அந்த ப்ரொட்டஸ்ட்ல போயிட்டு இவங்க ஏதோ பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா போட்டு உடைக்கிறாங்க. ஆமா, நான் விஜய் அவர்களுடைய ஃபேன் தான், அவருடைய படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். அது வந்து என்னுடைய பர்சனலான விஷயம். ஆனா இந்த ப்ரொட்டஸ்டுக்கு நான் எதற்காக சப்போர்ட் பண்றேன்னா, இது பியூரா மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட். இங்க வந்து நீங்க இந்த கட்சிகள்லாம் வருவானுங்க இல்லையா, அவனுங்க வந்து பேர் எடுத்து பாடுங்க நைஸா உள்ளார வந்து, நாங்க தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, இந்த போராட்டம் நடத்துக்கிறதுக்கு யாரு காரணம், நாங்க தான், டிஎம்கே தான்டா நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் மறைமுகமா குறிப்பிட்டு அவங்க வச்சு அந்த மேடையிலே போட்டு பொழக்கிறாங்க. என்னடா உண்மை வெளியே வந்துடுச்சு, ஐயோ நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோமே, இனிமேட்டு இவங்களை பேச விடக்கூடாது, எல்லாரும் கத்துங்கடா அப்படின்ட்டு அங்க ஒருத்தன் சிக்னல் காட்ட பிறகு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே போ. உன்னுடைய பேச்சு எங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீ இன்டெலக்சுவலா பேசுற, உண்மைகளை பேசுற. அந்த உண்மைகளை பேசி நாங்க பழக்கப்பட்டவங்க கிடையாது. எங்களுக்கு தேவை எல்லாமே ப்ராபகண்டா தான். சோ நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு மைக்க புடுங்கிருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்டவனு பாத்தீங்களா இவனுங்க. மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே, நான் என்ன சொன்னேன்? I am here as a public. ப்ரொட்டஸ்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்களுக்குலாம் அவங்க மீது தனிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்கலாம். ஏன்னா விஜய் ரசிகரா இருக்காங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனா அந்த நீட்ன்றது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். எந்த கேஸ்ட்ல பிறந்தாலும் சரி, எந்த ரிலீஜன்ல பிறந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, எல்லாருமே அந்த நீட் எக்ஸாமை எழுதியே ஆக வேண்டும் அப்படின்ற அந்த கட்டாயம் இருக்கு. அதற்கு எதிராக தானே போராட்டம் பண்றாங்க. அப்ப இவங்களை பேச விட்டுருக்கணும்ல. என்னதான் கருத்து இவங்க சொல்ல வராங்க, இவங்க சொன்ன பிறகு அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கலாம். ஆனா அதை வந்து இந்த கொத்தடிமைங்க எப்பயுமே பண்ண விட்டது கிடையாது. அதே மாதிரிதான் மேடையை போட்டு இந்த சோஃபா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க, ஜின்ஜி மீட்டு அப்படின்ட்டு. டேய் ப்ரௌடு கொத்தடிமடா நானு, உதயண்ணா தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்க லண்டன், துபாய் அப்படின்னு போயிட்டு ஜாலியா இருப்பாங்க. பாவம் இவனுங்க தான் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராபகண்டா போராட்டம் பண்ணி வீணா போவானுங்க. அதே மாதிரிதான் இந்த ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தெரியாதவங்களுக்கு I was in charge of the Ministry of Industries, சரிங்களா? சோ அப்ப வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள் எல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுல டிஎம்கே சார்ந்த நபர்கள்லாம் பேசுறாங்க. சரி, அவங்க மூலியமா தான் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க எல்லாருமே பேசுறாங்கன்னு வைங்களேன். அந்த நிகழ்ச்சியில இந்த நாம் டுமிலர் கட்சி, நாம் ஜீரோ கட்சின்னு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கட்சியில இருந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா இவங்களுடைய டீலிங் என்னன்னு? ஏன்னா அந்த பேச்சில அவங்க வந்து இவங்களுக்குள்ளார அந்த டீலிங் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த இடும்பவனம் கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகம்லாம் நீங்க சொல்லாதீங்க. தமிழ் சமூகம் வந்து பயங்கரமான ஒரு அறிவார்ந்த சமூகமா இருந்து இத்தனை ஆண்டு காலமா இருந்தது. அது வந்து இந்த 2 மாசத்துல எதுக்காக சொல்றாரு, இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச 2 மாசத்துல அகல பாதாளத்துல போயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுங்க. டிவிக்கு ஆட்சி வந்தது, தமிழர்களுடைய நிலை எல்லாம் அப்படியே சரிஞ்சிச்சு. எல்லா தமிழர்களும் படிப்பை விட்டுட்டாங்க, ஃபாரின் நேஷனுக்கு போறதை விட்டுட்டாங்க, ட்ரெஸ் வாங்குறது, சாப்பாடு சாப்பிட்றதே விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். எல்லாம் பீஸா பர்கர் தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் அரசியல் படணும். ஏன்னா நாம் அரசியல் படாத விளைவை நாம் அண்மையில பார்த்தோம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதனால தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற வரலாற்று பெருமிதங்கள் உண்டு, வரலாற்று சிறப்புகள் உண்டு, தமிழ்நாட்டுக்கு பல முற்போக்கு அடையாளங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்த 2 மாதத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்க வந்து ப்ராபகண்டாவை இந்த ஆள் வந்து இங்க வந்து பேசி வச்சிருக்காரு. அதற்கு இங்க கொத்தடிமையா உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களாம் கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் இவனுங்களுடைய நீட்டு ஒழிக்கிற அந்த லட்சணம். மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? தெரியாம தான் கேக்குறேன். முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுத்ததே அந்த நீட் அனிதா மரணத்துல தான். அங்க போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து பாக்குறாரு, அவங்களுக்கு ஆறுதல்களை சொல்றாரு, சில நலத்திட்டங்களையும் மறைமுகமா வந்து செய்யறாரு. சோ இப்படிதான் அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஓ கண்டிப்பா இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, இவரு அரசியலுக்கு வந்து வரப்போறாரு அப்படின்றத இங்க கன்ஃபார்மே பண்ணாங்க. அதை என்னைக்காவது இந்த நாம் தமிழர் கட்சி ஏதாவது பண்ணிருப்பாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. திரள் நிதி வாங்குறதோட சரி, போயிட்டு கலெக்ஷனை போட்டு வந்துருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி யாராவது ப்ராபகண்டா ப்ரொடெஸ்ட் ஏதாவது நடத்தினாங்கன்னா அங்க போயிட்டு கொதறி வைப்பாங்க விஜய் அவர்களை. இதுதான் இவனுங்க பண்ணக்கூடிய அந்த வேலை. அதே மாதிரிதான் இந்த இடுமோனம் காத்தின்றவன் ஏற்கனவே பல மேடை நிகழ்ச்சியில டிவி டிபேட்ல இவரை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? ஸோ மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு அவங்களுக்கு. அப்பெல்லாம் அந்த இடத்துல எதுவும் பேசல. இங்க யாரும் இல்ல பாத்தீங்களா? டிவிகேவோட சப்போர்ட் மெம்பர்ஸ் யாரும் இல்ல பாத்தீங்களா? இங்க நம்ம என்ன வேணா பேசலாம், இவனுங்க தான் கை தட்டுவானுங்களே. பேசி விடு ஒரு 4 லைனை டிவிகேக்கு எதிரா, அப்படியே நம்மளுடைய அரசியல் மைலேஜும் அப்படியே ஏத்திப்போம். நீட்டாவது மண்ணாவது எவன் எப்படி போனா என்னன்றது அப்படின்றதுக்காக பேசி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தையும் சென்னையில வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்திலையும் டிவிக்கு எதிர்த்து தான் பேசி வச்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், எங்களை ஜீரோ கட்சின்னு சொல்றாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அநேக மக்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஜீரோ கட்சின்னு சொன்னாங்க. இது வந்து உண்மை. இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. நீ ஜீரோ வாங்கின கட்சி தானே, உன் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? கலாய்க்க தான் செய்வாங்க. நீ வேணா ஒரு 4 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்து பேசு. அது இருக்கட்டும். நீ எதுக்காக வந்த? நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்துக்காக தான் வந்திருக்க. அதை விட்டுட்டு எதுக்கு டிவிக்கு வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க? எவனோ போயிட்டு படம் பாக்குறான். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை யாரோ போயிட்டு பார்த்துட்டு போறான். அந்த விஷயம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? உண்மையாலுமே சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்த அடி முட்டாள்களா வந்து இருப்பானுங்க போல. இந்த படம் ரிலீஸ குறிச்சே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 500 கோடிக்கு மேல படம் போட்டு எடுக்கிறாரு, கடன் வாங்கி எடுக்கிறாரு, அதற்கு வந்து வட்டி கட்டணும். ஏற்கனவே அந்த படம் வருஷ கணக்குக்கு மேல டிலே ஆகி இப்பதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இந்த போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இது எப்ப முடியும் அப்படின்லாம் தெரியல. இத காரணம் காட்டி நம்ம இந்த ரிலீஸை வந்து தடுத்து வச்சோம்னா இன்னும் பல்வேறு சிக்கல்கள் வந்து இந்த படத்துக்கு வரும். திருப்பி அவனா கொண்டு போயிட்டு கேஸ போடுவான். நீட்டுக்கு சம்பந்தமான விஷயங்களை இந்த படத்துல பேசி வச்சிருக்காங்க, சோ உடனே இதை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவான். இது இந்த தொல்லை வந்து அப்படியே நீடிக்கிட்டே போவோம். ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டாங்க, அந்த படமும் ஒரு சுமாரான கேட்டகரியில தான் இருக்கு. ஏதோ ரிலீஸ் ஆச்சு, கொஞ்ச நாள் ஓட போகுது, அது மட்டும் படம் வந்து எடுத்துருவாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து வரப்போகுது, அவ்வளவுதான் அந்த படத்துக்கு உண்டான விஷயம். அதை தூக்கி வச்சுட்டு எப்படியாவது ஒரு நெகட்டிவ் பரப்பணும் இல்லையா? முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக நெகட்டிவ் பரப்பணும். ஆனா அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சுக்குநரா வந்து உடைச்சிட்டாங்க. சிடி நிர்மல்குமார் அவர் என்ன சொல்றாரு? நீட் எக்ஸாமுக்கு எதிராக போராடுறாங்க, அதை வந்து நாங்க வரவேற்கிறோம். தர்மேந்திர பிரதான் அவரை பதவி விலகணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க, அதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப அவர் பதவி விலகிட்டாரு, அப்ப மட்டும் இந்த நீட் எக்ஸாம்ன்றது நின்றுடுமா? நிக்காது. தொடர்ந்து இந்த நீட் எக்ஸாம்ன்றது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த டிவிகேவுடைய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமே இருக்கக்கூடாது. அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான அந்த மெடிக்கல் சீட்டா அவங்களுக்கே தரணும். அந்த மாநிலத்தை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைக்கிறாங்கன்னா அது அந்த மாநிலத்துக்கு உண்டானது, அது அவங்க கிட்டே விட்டுணும். அதை வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து எப்படியாவது புடுங்கி திருப்பியும் இந்த எஜுகேஷனை மாநில பட்டியலை வந்து சேர்க்கணும். நம்மளுடைய கோரிக்கை வந்து நீட்டு வேணாங்கிறதான். இப்போ இவர் பதவி விலகினாலும் நீட்டு தொடரும்ல. நம்மளுடைய கோரிக்கை நீட்டு வேண்டாங்கிறது தான். யார் பதவி விலகினாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு நீட்டு வேண்டாம். ஸோ இது வந்து இந்த கோரிக்கை வந்து இதை சப்சிடைஸ் பண்ணிடும். ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலா, ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கா வந்து பேசி வச்சிருக்காரு. இதுதான் உண்மையாலுமே அக்கறைப்படுறவனுக்கும் உண்மையாலுமே படிச்சவனுக்கும் இங்க ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டு சுத்துறவனுக்கும் உண்டான ஒரு விஷயம், ஒரு டிஃபரன்ஸ்.
உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கக்குள்ளார நமக்கு வந்து மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா ப்ரொட்டஸ்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இப்படிதான்டா ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வழியில தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்ல ஒரு மாநிலம் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வருது. இந்த நார்த் இந்தியன் மாநிலத்தெல்லாம் பார்க்கக்குள்ளார அங்க பாருங்கடா எப்படி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள்லாம் எவ்வளவு பேரை வந்து கூட்டியிருக்காங்க. அங்க யார் வந்தாலும் சரி, இந்த கோடி மீடியான்னு சொல்லிட்டு இந்த மோடிக்கு அடிவருடியா வாழக்கூடிய சில மீடியாக்கள்லாம் வந்து அவங்களுடைய மைலேஜ் ஏத்திக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அவங்கள ஃபுல்லா அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. பிஜேபியோடைய மெம்பர்ஸ், RSS உடைய மெம்பர்ஸ் யார் வந்தாலுமே அவங்க எல்லாரையும் நீங்க உள்ளே வரக்கூடாது, இது மாணவருக்கு உண்டான ஒரு பிரச்சனை, அவங்க தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நீ யாரா அங்க உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவங்கள வந்து தரைக்குறைவா பேசுறது, வடக்கண்டா அவனுக்கு வந்து அறிவு கிடையாது, அவன் படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த எல்லாரும் இன்னைக்கு அப்படியே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கக்குள்ளார பயங்கரமான ப்ராபகண்டா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவாங்க இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம். ஃபாரின் ஃபண்டிங் வந்து வருது, எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல் தான், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கேங் வந்து இவங்களுக்கு இது பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பயும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு நீங்க இன்ஸ்டா எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, எல்லாரும் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி சொன்னது போதும், முட்டு கொடுத்ததெல்லாம் போதும், இதே மாதிரி சொல்லி எத்தனை நாள் தான் காலத்தை ஓட்டுவ? என்ன பாகிஸ்தான்லயா நீட் எக்ஸாம் நடக்குது, சீனாலயா பார்டர்லயா வந்து அதற்குண்டான கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிறாங்க, இங்க தானே நடக்குது, இங்க தானே நாங்க போராட்டம் பண்றோம், மரியாதையா ரிசைன் பண்ணிட்டு இந்த நீட் எக்ஸாம ஒழுங்கா நாங்க நடத்துறோம் அப்படின்னு உறுதியாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேசிவான ப்ரொடெஸ்ட ஒரு பிரம்மாண்டமான லெவல்ல எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல இங்க உட்காந்துக்கிட்டு இந்த ப்ராபகண்டா பண்ணக்கூடிய இவனுங்கெல்லாம் ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, மதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என் கட்சி ஏன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, இன்னும் ஜீரோலே இருக்குன்னு சொல்றத கூடிய அந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இதுக்குமே எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, அதை தொடர்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்காத அந்த நிலைமையிலயா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் மக்களும் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அந்த சோசியல் மீடியாலாம் இல்லையா? கழுவி ஊத்திக்கிட்டு வராங்க இந்த கொத்தடிமை கேங்க. யாருமே இவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து எப்படி முடியுன்றது நமக்கு இப்பயே தெரியும். மற்ற மாநிலங்கள்ல எப்படி முடியுதுன்னு தெரியல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் கத்திட்டு ஏஞ்சி கலைஞ்சு போயிடுவானுங்க. அவ்வளவுதான் இந்த ப்ரொடெஸ்டோட ரிசல்ட். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதே மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.